16வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி. பாடல் 16. தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழிய ஆற்றால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி. தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் கொடையார் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி. தண்ணீர் நிலநலத்தால் நீரானது நிலத்தன்மையினாலும் தக்கோர் குணம் கொடையால் நல்லவருடைய சுபாவம் ஈகையினாலும் கண்ணீர்மை மாறா கருணையால் கண்களுடைய சுபாவமானது நீங்காத அருளினாலும் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றால் பெண்களின் சுபாவமானது கற்பு நிலை கெடாத முறையினாலும் கடல் சூழ்ந்த வையகத்துள் கடலால் சூழப்பட்ட உலகில் அற்புதமாம் வியக்கத்தக்க சிறப்புடையதாகும் என்றே அறி என அறிந்து கொள்வாயாக. அதாவது நிலத்தின் தன்மையால் தண்ணீரையும் ஈயும் தன்மையால் நல்லவருடைய சுபாவத்தையும் கருணை மிகுந்த பார்வையால் கண்களின் பெருமையும் கற்பு நெறியால் பெண்களின் நேர்மையையும் காணலாம். இவையே உலகில் வியக்கத்தக்கன என அறிவீர்களாக. மீண்டும் பாடலை பார்ப்போம். தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 16வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.